வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம இன்றைய ராசி பலன் பார்க்குறோம். இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 19/3/2026 பங்குனி மாதம் 5 வியாழக்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை மேல் நோக்கு நாள். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். மாலை பார்த்திங்கன்னா 4:45 5:40 வரை 5:45 வரை நல்ல நேரம் இருக்குது. ராகுகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை ராகுகாலம் இருக்குது. குளிகை அப்படின்னு பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை இருக்குது. யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 6 மணியிலிருந்து காலை 7:30 மணி வரை யமகண்டம் இருக்குது. இன்றைக்கி திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று காலை 7:10 வரை அமாவாசை, பின்பு பிரதமை திதி இருக்குது. இன்று நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று அதிகாலை 5:32 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சந்திராஷ்டிரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 5:32 வரை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்பு மக நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. இன்றைய ராசி பலன் பார்க்குறோம். முதலாவதாக நம்ம மேச ராசி பார்க்குறோம். 12 ராசிகளுக்கும் பொதுவான ராசி பலன்களில் மேச ராசி பார்க்குறோம். திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். குடும்பத்தில் சில மன வருத்தம் நேரிடலாம். இதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். ஓகேங்களா. இன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டகால எதிர்ப்புகள் நிறைவேறும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் மேம்படும். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். புதிய முதலீட்டுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களின் கற்றலில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும். மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும். ஓகேங்களா. அடுத்து தொழில் தொடர்பாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. கடகராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தோம்னா கால்நடை பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு ஆரோக்கியமற்ற விவாதங்கள் தோன்றி மறையும். கடன் செயல்களில் பொறுமை வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அடுத்து கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. துலாம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். உயர் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதளவில் இருந்த குழப்பம் விலகும். கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும். சேமிப்பு பழக்கத்தை மேம்படுத்தவும். அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் இள நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிட்ட செயல்களில் எதிர்ப்புகள் நிறைவேறும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் சாதகமாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அடுத்து உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை வடக்கு. மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் சாதகமாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை மேற்கு. கும்பராசி என்பவர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். வெற்றி தரக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கி இருக்குது. பொருளாதார ரீதியான சிறப்பான நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்கும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள்லாம் கிடைக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு. மீனராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது அமைதியை கெடுக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்தா அமைதியை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகும். எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை குறைக்கவும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் சித்த மருத்துவம் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்றாலும் அல்லது ஜோதிடம் சம்பந்தமாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை பெற வேண்டும் என்றாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33 9791295433. இதில் நீங்கள் அடியவனை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.